ஹைதராபாத் மத்திய பல்கலைக்கழகத்தில் தலித் மாணவர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட விவகாரம் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. மாணவரை தற்கொலைக்கு தூண்டியதாக மத்திய அமைச்சர் பண்டாரு தத்தாத்ரேயா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே மாணவர் தற்கொலைக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி டெல்லியில் நடைபெற்று வரும் போராட்ட களத்திலிருந்து எமது செய்தியாளர் அரவிந்த் தரும் நேரடி தகவல்களை தற்போது பார்க்கலாம். ஹைதராபாத் பல்கலைக்கழகத்தில் கடந்த ஆண்டு நடைபெற்ற மோதலில் 5 மாணவர்கள் கல்லூரியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டனர். இந்த 5 மாணவர்களில் ஒருவரான ரோஹித் வெமுலா என்பவர் நேற்று தற்கொலை செய்து கொண்டார். இவரை தற்கொலைக்கு தூண்டியதாக கூறப்படும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி டெல்லியில் பல்வேறு மாணவர் அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் சார்பில் ஒரு குழுவானது இது ஹைதராபாத் பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அந்த குழுவானது ஹைதராபாத் பல்கலைக்கழகத்தில் நடந்ததாக கூறப்படும் அந்த மோதல் குறித்தும், அதே போல எதன் காரணமாக அவர்கள் கல்லூரியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டார்கள் என்பது குறித்தும், எதனால் அந்த மாணவர் தற்கொலை செய்து கொண்டார் என்பது குறித்தும் ஆராய்ந்து நாளை மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சரிடம் ஒரு அறிக்கையை தாக்கல் செய்து உள்ளது. இந்நிலையில் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் டெல்லி பல்கலைக்கழக மாணவர்களிடம் இந்த போராட்டம் குறித்து கேட்போம். வணக்கம், எந்த காரணங்களுக்காக இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது? உங்களோட கோரிக்கை என்ன? எங்களுடைய கோரிக்கை மிக தெளிவானது. 5 மாணவர்களை சஸ்பெண்ட் பண்ணியுள்ளார்கள் ஹைதராபாத் பல்கலைக்கழகத்தில். அதில் ஒருவர் தற்கொலை செய்துள்ளார். இதற்கு காரணம் யூனிவர்சிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் தான். இது முழுக்க ஒரு எப்படி ஒரு வில்லேஜ்ல வந்து தலித்ஸையும் இதையும் ஒதுக்கி வைக்கிறாங்களோ அதே மாதிரி யூனிவர்சிட்டிஸ் ஒதுக்கி வச்சுட்டு இருக்கு. யூனிவர்சிட்டிஸ் மாதிரி நடக்கிறது இல்லை, ஒரு ஃபியூடல் இன்ஸ்டிடியூஷன் மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. எங்களோட கோரிக்கை வந்து இந்த தற்கொலைக்கு காரணமான அட்மினிஸ்ட்ரேஷன் மேலையும் சங் பரிவார் இவங்க எல்லாத்து மேலையும் வந்து ஆக்ஷன் எடுக்கணும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஜஸ்டிஸ் வேணும். இந்த 4 பேர்த்தையும் திருப்பி யூனிவர்சிட்டிக்குள்ள வரணுங்கிறது எங்களோட முக்கியமான கோரிக்கை. இதுக்காக தான் நாங்கள் இப்போ போராடிட்டு இருக்கோம். நன்றி சார். இந்த மாணவரை பொறுத்தவரை அந்த 4 மாணவரையும் மீண்டும் கல்லூரியில் சேர்க்க வேண்டும். அதே போல தற்கொலை செய்து கொண்ட மாணவருக்கு உரிய ஜஸ்டிஸ் வழங்க வேண்டும் என்பது இவர்களுடைய கோரிக்கையாக உள்ளது. இந்நிலையில் இவரை தற்கொலைக்கு தூண்டியதாக கூறி அந்த கல்லூரியின் துணைவேந்தர், அதே போல மத்திய இணையமைச்சர் பண்டாரு தத்தாத்ரேயா மீது தற்கொலைக்கு தூண்டிய வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த செய்திகளுக்காக புதுடெல்லியிலிருந்து ஒளிப்பதிவாளர் பிரதீக் சோவானுடன் அரவன்.